சாது சங்கத்தோடு இணக்கமாக இருப்பது, வாழ்வது எப்படி? இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அது ரொம்பவும் அவசியமான ஒன்றும் கூட. ஃபர்ஸ்ட் திங் எப்பயுமே நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டின்னு நான் முதல்ல ஒத்துக்க போறேங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா, யாரோ கூட சொன்னாங்க சத் சங்கத்துல இணக்கமா இருந்தானுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு. பட் நான் அப்படியே உள்டாவா போறேன். பட் அதுக்கப்புறம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஈஸி ஆயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி சில ட்ரூத்ஸ் நான் சொல்லிதான் ஆகணும். எப்பயுமே நமக்கு க்ளோஸ்டு ஒன்ஸ் கூட ரிலேஷன்ஸ், க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ்டு ரிலேஷன்ஸ், தெரிஞ்சவங்களோட இவங்களோட தான் நமக்கு போட்டி, பொறாமை, அகங்காரம், விருப்பு, வெறுப்பு இது எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். ஓகேவா? அப்போ எப்ப சத்சங்க நண்பர்கள் ஒன்றாக கூடி அவர்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக ஆரம்பிக்குது, எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னோட ஒண்ணு ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்பவே இந்த டேஞ்சரான இந்த ஈகோ ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா இந்த போட்டி, பொறாமை அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிச்சிடுது. அப்போ அது மிகப்பெரிய ஒரு வில்லங்கமாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிற உண்மையை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஓப்பன் மைண்டடா நம்மளுடைய பிளஸஸ் அண்ட் மைனஸ கொட்டிடணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உண்மைதான். ஆனா நாம சத்சங்கத்திற்கு கொட்டுறதுதான் மனசு வராது. உனக்கு அறிமுகமே இல்லாத ஆள்கிட்ட போயிட்டு உன்னுடைய பிளஸஸ் அண்ட் மைனஸ் சொல்லுன்னா சந்தோஷமா நீ சொல்லிடுவ. ஆனா உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட உன்னுடைய க்ளோஸா பழகுற உறவுகள், ரிலேஷன்ஸோட நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்ல மனசு வரல. இது பிராக்டிக்கலான ட்ரூத் தானே. அப்போ இதன் மூலியமா நமக்கு 100% கன்ஃபார்ம்டா தெரியுது நமக்கு ஓப்பன் மைண்டட்னஸே நமக்கு க்ளோஸ் ஒன்ஸ்ட்டு வரதில்லை அப்படிங்கிறதுனால. இப்போ சாது சங்கத்திடம் அது ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரியா? சோ ஹியர் இணக்கமாக வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னா, I just wanted to present some important truths. So why இணக்கம் இல்லாமல் இதுக்கு ஒரு கிளாஸா எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு? சச்ச பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இணங்கி போயிட வேண்டியதானே அப்படின்னா, இங்க ப்ராப்ளம் என்னன்னா, சாது சங்கம்னா என்ன? சாது சங்கம் என்பது அகங்காரத்தை அழிப்பதற்கென்றே ஒன்றாக கூடியிருக்கின்ற ஒரு கூட்டம், அவ்வளவுதான். பட் we should not assume that அகங்காரமே இல்லாத கூட்டம், அவர்கள் எல்லோருமே குரு, அவர்கள் எல்லாருமே ஞானிகள், அப்படித்தான் அவங்க இருக்கணும். நீனியா ஒரு முத்திரை குத்தி கொண்டு இருப்பதால் தான் அங்கே வில்லங்கம் வருகிறதுன்னு நான் சொல்ல வரேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சாது சங்கம் என்பது ஒரே நோக்கத்தோடு, என்ன நோக்கம்? அகங்காரத்தை அழிக்க வேண்டும், பகவத்கீதையை கண்ணன் சொல்லி அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இணைந்த ஒரு கூட்டம் தான் அது அப்படின்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்ககிட்டயும் ஈகோ இருக்கு, அவங்க கிட்டயும் ஈகோ இருக்கு. பட் அவங்களுடைய பாதை ஏன்னா யோகா அப்படின்னு சொல்லும் போது, ஒரு யோகி அப்படிங்கறத யார் பேரு சொல்றாங்க அப்படின்னா, முழுசா ஞானி ஆனவனுக்கும் பேரு யோகி தான். அந்த பாதையில பயணப்பட ஆரம்பிச்சிட்டாலே அவனுக்கு பேரு யோகி தான். சோ பாதையில், சரியான பாதையில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் அந்த ஒரு குரூப்ல நான் ஜாயின் ஆக போறேன். நீ ஜாயின் பண்ணும்போது என்ன ஃபீலிங்ல இருக்கணும்? அப்கோர்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் an ஈகோ. எனக்குள்ளேயும் ஈகோ இருக்கு, எல்லார்கிட்டையும் ஈகோ இருக்கு. பட் அந்த ஈகோவை உடைக்கிறதுக்கு அந்த குரூப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். சோ அந்த ஃபீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ எல்லாருக்கூடயுமே இணக்கமா இருக்கிறது நல்லது தானே. ஏன் சாது சங்கத்தோட இணக்கமா இருக்கிறது பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா ஈகோ அடிக்கிறது. சரியா? பட் எல்லாருடைய இலக்கம் அது இல்லையா? அப்ப மத்தவங்களோட நீ இணக்கமா போகும்போது அந்த இலக்கை நோக்கி தான் நீ பயணப்படுவே. யாருக்கு இப்போ ரஜினி இருக்கான் அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஒரே நோக்கத்துலதான் இருக்காங்க, ரஜினி புகழ் பாடுவது அப்படிங்கிற நோக்கம். சரியா? அப்போ அந்த லட்சியத்துல நீ ஆட்டோமேட்டிக்கா ஒன்றிடுவ. நீ எந்த குரூப்ல ஜாயின் ஆறியோ அந்த லட்சியத்தோட நீ ஒன்றி போயிடுவ. எனது லட்சியமே இங்க ஈகோ அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமா இருக்கும்போது, அதையே லட்சியமாக வைத்திருக்கின்ற ஒரு குரூப் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் சாது சங்கம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த சாது சங்கத்தோடு இணக்கமாக போக வேண்டியதுதான் இங்கே அவசியம் என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஏன் சாது சங்கத்தோட நான் இணக்கமா போகணும் அப்படின்னா, நான் என் ஈகோ அழிக்கிறதுக்கு தனி ஒருவனாக முயற்சித்தால் அது நடக்கவே நடக்காது. இது அனுபவபூர்வமான உண்மை. சரியா? நீங்க யார் வேணா எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்லயும் சிந்திச்சு பார்த்துக்கோங்க.
தனி ஒருவனாக ஞானம் அடைய முடியாது. சாஸ்திரங்களே தெளிவா சொல்லிடுச்சு, குரு இல்லாம ஞானம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக நீயா தன்னந்தனியா முயற்சி பண்ணி ஒரு மண்ணு ஆகாது. அப்படிங்கிறப்போ ஒரே சாய்ஸ், உனது இலக்கையே இலக்காக வைத்திருக்கும் அந்த குரூப்போடு இணைந்து செயல்படுவதுதான். அப்போ திஸ் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் வை நான் ஏன் சாது சங்கத்தோட இலக்கமா போகணும். கண்டிப்பா தனி ஒருவனாக நான் இருந்தேன்னா ஈகோ வளர்த்துக்கிட்டு போவேனே தவிர அடிச்சு நொறுக்க மாட்டேன். ஏன்னா உள்ள இருக்க ஒரு அசரன் செம்மையா சீட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம தான் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி எல்லாம் சீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு தான் நம்ம சீட் பண்ணுவோமே தவிர அடுத்தவங்களுக்கு நம்ம சீட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம சத்சங் குரூப்புக்குள்ள சேரும் போது அவங்களுடைய பாயிண்ட் அவுட்ஸ் எல்லாமே நம்ம சீட் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணணும். அந்த வகையில கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவிலே உதவி பெறுகிறது. நம்பர் 1 ஆயிடுச்சா. ரெண்டாவது என்னன்னா டேட்டா. டேட்டானா என்ன? ஒரு 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 விஷயத்த, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் a sufficient டேட்டா. என்ன சொல்லலாம், ஒரு ஜட்ஜ் இருக்காரு, 2 வக்கீலுமே என்ன கொடுக்கறாங்க? டேட்டாஸ் கொடுக்கறாங்க. நிறைய காரணங்கள் இந்த வக்கீல் கொடுக்கிறாரு, நிறைய காரணங்கள் இந்த வக்கீல் கொடுக்கிறாரு. ஃபைனலா ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியுது. அந்த மாதிரி 2 வக்கீல் இல்ல, சத்சங்கத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் அவர்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போற வழி சரியா தவறான்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் விஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். கண்ணோட்டம், வேரியஸ் ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்து எனக்கு பாயிண்ட்ஸ் முன்னாடி வைக்கப்படுகின்றது. சோ எல்லா விஷனையும் நான் அற்புதமாக பார்க்க முடிகின்றது அப்படின்னு சொல்லும் போது என்ன, நான் சீட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மியாயிடுது அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷனோட இருந்தேன்னா ரொம்ப ஈஸியா என் அசுரன் சீட் பண்ணிடுவான். பட் 10 ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்து அந்த டேட்டாஸ் முன்னாடி வரும்போது எனக்கு எது சரியோ அந்த சரியான பாதையில் தான் நான் போயாக வேண்டும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து விடுகிறது அப்படிங்கிறத நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 3வது, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத் சங்கத்துக்குள்ள போயிட்டாலே நம்ம அவங்க சொல்றத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இணக்கமா போக முடியாது. நீங்க அந்த ஃபீலிங் கொண்டு வர வேண்டாம். பட் அப்கோர்ஸ் இட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. நிறைய பேர் சொன்னீங்க சத் சங்கத்தை சரண்டர் ஆயிடுறத பத்தி. சரண்டர் என்ற ஃபீல் இட் கம்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இட் கேனாட் பி ஃபோர்ஸ்லி ப்ரொடியூஸ் இல்லையா? நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொன்னா அது பேர் சரண்டரே கிடையாது. சரண்டர் அப்படின்னாலே அது மனமும் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படக்கூடிய ஒன்று. அதுக்கு முன்னோடியாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பகவத்கீதைய கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறான். ஒரு அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை 700 ஸ்லோகங்கள் வழியாக அப்படி ஒரு விளக்கம் இந்த உலகத்துல வேற யாரும் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அழகா விளக்கம் சொல்லிடுறாரு. அதையும் மிஞ்சும் விதமாக நம்ம ஞானதேவர் 9000 ஓவியாக படிச்சு சொல்லிடுறாரு. ஆனா ஃபைனலா நம்ம கிருஷ்ணனும் ஞானதேவனும் சொன்ன வரிகள் ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்தக்கூடிய வரிகளாக இருக்கும். அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன். இனி எது சரி எது தவறு என்று உன் மனதிற்கு படுகிறதோ அதை நீ செய்வாயாக. அன்இமேஜினபிள் வேர்ட்ஸ் அதெல்லாம். அதாவது பிகினிங்ல ஒரு சில இடத்துல நீ போர், அதனால் நீ அம்பை எடு போர் புரிவாய் அப்படிங்கிற ஒரு வருஷம் வரும். சோ நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாங்க. பட் அதுவும் அவனுக்கு ஒரு நாலேஜை கொடுக்கறதுக்காக சொன்ன வருஷம் தானே தவிர, பட் உண்மையான அந்த ஃபீலிங், கண்ணனுடைய ஃபீலிங் எங்க வெளிப்படுத்துறாரு அப்படின்னா 18வது அத்தியாயத்துல கீதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொல்றாரு, அர்ஜுனா இப்போ நீ முடிவெடு, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். சோ நான் இந்த ஒரு டேட்டாவை நான் எதுக்காக கொடுக்கறேன் அப்படின்னா, நீங்க சத் சங்கத்தோட இணங்கலாம்னா இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். உங்களுக்கு சத் சங்கத்துல போனா அவங்க சொன்னதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்க இணங்கி போகவே மாட்டீங்க. ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றான், நீ உள்ளவா, உனக்கு சரியான டேட்டாஸ் கொடுக்கப்படும், ஃபைனலா டிசிஷன் நீ தானே எடுக்க போற. வாட் அ பெனிஃபிட் யூ see, அன்இமேஜினபிள் பெனிஃபிட். ஸோ அந்த பாயிண்ட மனசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னாலே கூட மிக சுலபமாக உங்களால் இணக்கமாக சத் சங்கத்தோட இணைய முடியும். ஓகேவா? பட் இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. என்ன? ஏன் ஈகோலயே நம்ம கேட்கத்தானே போறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கடைசியில பண்ணிக்கலாம்ப்பா, கேட்கத்தானே போறோம் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வருவ.
பட் உள்ள வந்துட்டு எல்லாரும் சொல்ற டேட்டாஸ் எல்லாமே பார்க்கும்போது உன் மனசே மாறிவிட வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதனால் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தட் ஸ்டெப். முதல்ல கேட்போமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல நீ உள்ளவா. சரியா? நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்கோர்ஸ் உனக்குள்ள இருக்கட்டும், எல்லாருக்குள்ளயும் ஈகோ இருக்கு, அவங்க வந்து விஷயத்துக்கு சொல்றாங்க, என்ன வேணா சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் திங் என்ன, எல்லாரும் ஒரே காசுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறது, ஒரே காசுனா என்ன, ஒரே நோக்கம், ஈகோ இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில நோக்கத்துல இருக்கிறவங்கன்றது ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும். பட் இந்த சத்சங்கத்துல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, they are going to present you the points like so and so reason for so and so reason for so and so reason எனக்கு என் மனதிற்கு இது படுகின்றது என்றுதான் ஒரு சத்சங்க அன்பன் சொல்லுவானே தவிர, he is not going to order you or force you like எனக்கு என்னவோ இதுதான் தெரிவிப்படுது நீ செய் அப்படின்னு இங்க சொல்ல போறது இல்லையே. பிகாஸ் இட் இஸ் an analytical group. இது ஒரு நம்ம கண்ணனின் தத்துவத்தை ரிசர்ச் பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப். அப்போ அவனுக்குள்ள 1000 தான் ஈகோ இருந்துட்டு போட்டோம். ஏன் அந்த ஈகோவை பார்க்காத, அவன் என்ன சொன்னான்றது டேட்டாவை பார்த்தாலே போதும் இல்லையா? ஆனா அந்த டேட்டா கண்டிப்பா கீதையும் பேஸ் பண்ணி தானே இருக்கணும். ஏன்னா டேட்டாவை கீதையும் பேஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தானே சத்சங்க அன்பை இங்க ஏத்துக்கும். வேற என்னத்தையும் வந்து சொன்னா அது வந்து யாரையுமே ஏத்துக்க போறது இல்லை. சோ நான் ஈகோவா இருந்து சொன்னா கூட நான் பகவத்கீதையை கோட் பண்ணி தான் நான் இங்க பேச முடியும் அப்படின்றது புரியுதா? என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு கதை கூட சொல்லியிருந்தேன் நான். ஒருத்தன் வந்து ஏமாத்துற நோக்கத்துல ஒருத்தனுக்கு உபதேசம் பண்ணினா, ஆனா அந்த உபதேசத்தை கேட்டு அவன் ஞானி ஆயிட்டான், இவன் கடைசியில மோசமா போயிட்டான். இது லேட்டரான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் ரியலைஸ் பண்ணி ஞானி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு நமக்கு. அப்போ சொல்றவன் கீதைய பேசுறான், அவன் ஈகோல பேசினா, லைசன்ஸ் பிளேட்ல பேசுறான், என்ன வேணா பேசணும். ஆனா சத்சங்கத்துல கீதையை தவிர வேற ஏதாவது பேச முடியுமா? அப்ப முழுக்க முழுக்க நம்ம கீதையின் அடிப்படையில் தான் சத்சங்க அன்பர்கள் பேசுவார்கள். அப்போ உன் ஈகோ நைஸா வந்து அந்த டேட்டாவை வந்து மானிப்புலேட் பண்ணி உனக்கு சாதகமா திருப்பி நீ ஏமாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாரும் கொடுக்குற அந்த டேட்டாஸ் வந்து அது கீதையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறப்போ நீ ஜஸ்ட் அவங்க ஈகோவெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை மட்டும் பாரு. அவங்க என்னென்ன சொன்னாங்க, சோ பாயிண்ட்ஸ் இந்த கீதையில அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா? கண்ணன் அந்த இடத்துல அப்படி பண்ணா இல்லையா, இந்த இடத்துல கண்ணன் இப்படி பண்ணா இல்லையா, சோ therefore இதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா. So when we come to know, automatically நம்மளால அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வழி ஏற்படும். சரியா? அதனால அந்த அவர்களுடைய அந்த அவங்க மனசுல ஈகோல லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இதை ரிசர்ச் பண்ணாம பேசுறது, அவங்க கீதையை தானே பேச போறாங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே கூட கண்டிப்பாக நம்மால சுலபமாக இணக்கமாக அந்த இடத்துல செயல்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ என்னை நான் முழுசா தெரிஞ்சுக்கணும், உரிச்சு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாது சங்கம் தவிர வேற தருணோபாயமே இல்லை அப்படிங்கிறது பவர் ஆஃப் சத் சங்கா விமல் மிக அருமையாக சொன்னான். அதை நம்ம மறுக்கவே முடியாத ஒண்ணு. ஞானதேவர் விரிவாக ஹரிபாட்டுல சொல்லிட்டாரு. சரியா? சோ சாது சங்கத்தை விட வேற எதுவுமே உன்னை கரையேற்ற முடியாது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அந்த பவர் ஆஃப் சத் சங்காவை நம்ம புரிஞ்சுக்கிற போது நீ என்ன செய்ய போற, அங்க போயிட்டு யாரோ சொன்னாங்க இல்லையா, அதாவது முழுசா உனக்கு என்ன தோணுதோ அதை கொஞ்சம் ஈகோ இல்லாம பிரசன்ட் பண்ணும். அதை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? நமக்கு ஈகோ இருக்கு, வந்து தொலைவு, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். சரியா? இப்ப யாரு மேலேயாவது உனக்கு வந்து மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஓப்பனா நீ பிரசன்ட் பண்ணு. பட் ட்ரை டு பிரசன்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வித்வுட் ஈகோ. சோ அது நீ வந்து சத்சங்கத்தின் வழியாவே தான் பேசுவ. சோ இந்த காரணத்தின் மூலியமா அவங்க ஈகோல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது ஓப்பனா பேசு. ஏன் பேச சொல்றோம் அப்படின்னா, இணக்கம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, நம்ம மனசுல ரெண்டு மனசுகளுக்கு இடையில என்ன சொல்றது, ஒரு நெருடலே இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். அதாவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு அடிச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வேற அவன் வேற இல்ல, என் பணம் வேற அவன் பணம் வேற இல்ல, நானும் அவனும் ஒண்ணுங்கிற அந்த ஃபீலிங், அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு இணக்கமான ஒரு விஷயம். அப்ப இந்த ரெண்டு மனசும் முழுசா இணைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு மனசுக்குள்ள அந்த நெருடல்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப நெருடல் போனா மட்டும்தான் அங்க இணக்கம் ஏற்படும் இல்லையா? அப்போ உனக்கு சத்சங்க அன்பர்களுக்குள்ள வந்தாச்சு. அன்பர்களை பத்தின ஏதேனும் விஷயம் இருந்தால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், அதை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சொல்றது என்னன்னு கேட்டாலே நீ முன்னுக்கு வந்துவிடா. அது நான் முதல்ல சொன்ன பாயிண்ட். இப்ப என்ன சொல்றேன், உனக்கு கருத்து இருந்து தொலைச்சிடுச்சே, வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு இல்ல, அப்ப வந்துருச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் அன்போட நீ பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணு.
பிரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற அன்பர்கள் அனைவரும் உனக்கு நிறைய டேட்டாஸ் கொடுத்து அந்த நெருடலை உனக்கு நீக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அது நீங்கும் போது உன்னுடைய இணக்கம் இன்னும் அதிகமாக மேலோங்கும். அப்படிங்கிறதுனால அதையும் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு அற்புத பாக்கியம் நமக்கு அங்க மட்டும்தான் கிடைக்கும். சரியா? வேற எங்கேயும் கிடைக்காது. பட் மற்ற இடத்துல எல்லாம் போயிட்டு நம்ம மனசுல இருக்கிறது சொன்னோம்னா அது ஃபர்தரா பில்ட் ஆயிரும். அவங்க ஈக்குவல பேசு, நம்ம ஈக்குவல பேசு, எங்கேயோ போய் முடிஞ்சிடும். பட் திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிளேஸ் வேரின் நம்ம அந்த விஷயத்தை கூட நம்ம ஷேர் பண்ணலாம். பட் கொஞ்சம், ஏன்னா திருப்பி அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு, நம்ம கொஞ்சம் ஈகோவை விட்டுட்டு நம்ம அதை ரிசீவ் பண்ணணும், அடுத்தவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டாவை. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தானே போற. அப்போ அது உன் கருத்துப்படி இருக்கலாம், உன் கருத்துக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். கருத்துக்கு ஆப்போசிட்டா இருந்தவன காதடைக்கிறதுங்கிறது அடுத்து மோசமான வியாதி நம்மளுடைய வியாதி. சரியா? அப்போ நீ சத்சங்கத்துக்குள்ள போறதே உண்மையை அறிந்து கொள்வதற்காகத்தானே தவிர நீ நினைத்ததையே அவர்கள் சரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. நீ அறிவாளி என்று நிரூபித்துக் கொள்வதற்காக அல்ல, அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக. அப்ப அந்த விஷன்ல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு கருத்தை வைக்கிறோம், அந்த கருத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கருத்து வந்தது அப்படின்னு சொன்னா நீ அப்ப கூட பிளைண்டா அக்செப்ட் பண்ணல, சொல்லல. ஆனா நீ முன்முடிவு பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னா காதுக்குள்ளேயே போகாது இல்லையா? அதுக்காக சொல்றேன், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த என்னுடைய பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக போகல, தெரிஞ்சுக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணு. அதுக்கப்புறம் நீயே அனலைஸ் பண்ணு. கீதையில நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அதை வச்சு அனலைஸ் பண்ணி ஃபைனல் டிசிஷன் நீயே எடு. கண்ணனுக்கு சொல்லிட்டானே. So you are going to take the final decision still. Therefore நீ தாராளமாக மனமு உன்னுடைய மன குமுறல்களையும் மன கஷ்டங்களையும் அடுத்தவர்கள் மீது இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் தைரியமாக நீ முன் வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடமாக சத்சங்கம் இருக்கின்றது. சரியா? இதெல்லாம் நம்ம செய்ய என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நெருடல்கள் படிப்படியா நீங்க ஆரம்பிக்கும். அப்ப எல்லாருக்குள்ளேயும் ஈகோ இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஈகோவை அழிக்கணும்ன்ற நோக்கத்துல இருக்காங்க. நாம எப்படி, நமக்கும் ஈகோ இருக்கு, நாம அழிக்கணும்ன்ற நோக்கத்துல இருக்கோம். நோக்கத்தை நம்ம கரெக்டா புடிச்சுக்கிட்டா நம்ம அவர்களோட குறைகளை நாம் பிடிக்க மாட்டோம். ஏன்னா இன்டென்ஷனை யாரும் மறக்க முடியாது இல்லையா? யாராவது இத்தனை சத்சங்க இத்தனை கிளாஸ்க்கு வர்றவங்க யாராவது நான் ஈகோவை டெவலப் பண்ணிக்கணும்னு வருவான். எனக்கு ஈகோ இருக்கு, அதை அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா? அது ஒண்ணு போதாதா? சோ வாட் எவர் தி ஈகோ தே மே ஹேவ், தி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அவங்க கண்ணுக்கு படட்டும். அவங்க இவ்வளவு ஈகோல இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு கெட்ட குணம் இருக்கு, என்ன அவங்க கண்ணுக்கு படட்டும். பட் அதெல்லாம் அழிக்கணுங்கிற அந்த நோக்கத்துல தானே வந்திருக்காங்க. அதை மட்டும் பார்த்தா போதுமே. அது ஒண்ணு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தேவையில்லாம நெருடல் ஏற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மீறி நெருடல் வந்ததுன்னா கூட அதை அன்போடு பிரசன்ட் பண்ணி அந்த நெருடலையும் குலைத்துக்கொள்ள முயற்சி செய் அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உலகத்துல எல்லாருமே பாசிட்டிவ் கிடையாது. சோ நெருடலே இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாம் பாசிட்டிவா இருந்தாதான் நீ நெருடல் இல்லாம இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. யூ ஷுட் அக்செப்ட் வாட் தே ஆர். அவங்க இப்படித்தான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். அப்பதான் உனக்கு நெருடல் இல்லாம போகுமே தவிர அவங்க 100% பாசிட்டிவா இருந்தாதான் என் மனசுக்குள்ள நெருடல் எல்லாம் போகணும், நீ என்ன 100% பாசிட்டிவ் ஆயிட்டியா? சோ தட் இஸ் நாட் தேர் இல்லையா? சோ அப்ப அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நெருடலை களைய முயற்சி செய். நீ நடுவில் இருந்தா வச்சிரு, மத்தவங்க எக்ஸ்பிளனேஷன்ல டேட்டா மூலியமா களைய முயற்சி செய். இல்லையா, ஜஸ்ட் நோக்கம் புனிதமாக இருக்கின்றது என்றது ஒன்றை அடிப்படையாக வைத்து நெருடல்களை எல்லாம் கலைந்து விட்டு ஒரு சிறு குழந்தையை போல் முழுவதுமாக சத்சங்கத்திடம் நாம் ஒப்படைக்க முயற்சி செய்ய வேண்டும். சோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணினா, நீங்க நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அந்த அண்ணா சொன்னாரு தியாகம் அப்படிங்கிற மனப்பான்மை, சரணாகதி, அன்பர்களிடம் சரணாகதிங்கிற மனப்பான்மை, பிளஸ் அங்க ஒவ்வொரு சத்சங்க அன்பரையுமே ஒரு குருவாக பார்க்கின்ற ஒரு அற்புதம், இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு நிலையை அடையும் போது நான் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும் ஏன்னா கிரிய லட்சியம் நமக்கு ஞானம் தான், ஆனா அதை கொடுக்க போறது இதுதானே. அதனால அதை சரியான பயன்படுத்திக்கின்ற ஒரு திருப்தியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.